100 வயசு இருக்கணும்னா உங்க பிளட் சுகர் 100, கொலஸ்ட்ரால் 100, உங்க பிளட் பிரஷர் 100, 100 கிலோமீட்டர் மாசத்துக்கு நடக்கணும், 100% சந்தோஷமா இருக்கணும், 100% சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட் போடணும், தண்ணி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும். இதுதான் 100. இது என்ன சார் வாழ்க்கை? 100 வயசு இருக்கணுங்கிறது தான் வாழ்க்கை. ஏன்னா உங்க பேரன் கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும். சடன் டெத் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் டப்புன்னு நின்று போகிறது. 3 வெசல்ஸ் இருக்கு, 3மே பிளாக் ஆச்சுன்னா பொட்டுன்னு கீழே வந்துடும். அயோர்டிக் வால்வு டைட்டாக மூடினா சடன் டெத் சிண்ட்ரோம். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் உடஞ்சி போச்சுன்னா சடன் டெத் சிண்ட்ரோம். டான்ஸ் ஆடுங்க, விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க. அதுக்கு முன்னால் டாக்டரை பார்த்து நீங்க ஏர்போர்ட்ல போய் பைலட் வேலை வேணும்னா ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணுமோ. ஆஸ்திரேலியா விசா அண்ட் பிரிட்டிஷ் விசா வாங்கணும்னா கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் பண்ணிட்டு தான் உள்ள விடுறானுங்க. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையால தான் இது நடக்குது. உடம்புலயே மிஸ்டேக் இருக்குது, அதை வச்சுட்டு அதுக்கு பயங்கரமான பிரஷர் கொடுத்தோம்னா ஸ்டிமுலேட் ஆகி அது கடன் வாங்கினா கடன் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிப்ரெஷன் வரும்ல. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்படியாப்பட்ட இலங்கை வேந்தனை கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். கடனும் கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தா திருப்பி கொடுப்பானா தெரியாது. இப்ப வந்து நிறைய இருக்கிறது சிட்டிகள்ல இப்ப வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறது என்னன்னாக்கா ஆபீஸ் பிரஷர் ஒண்ணு, தூக்கமின்மை ஒண்ணு, இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது மனுஷனுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு சார்? பிரஷருங்கிறது நாமளா ரிசீவ் பண்றதானே சார். நல்லா யோசனை பண்ணுங்க. இப்ப நான் உங்களை திட்டுறேன்னு வைங்க, நீங்க ரிசீவ் பண்ணலன்னா உங்களுக்கு ஏன் டென்ஷன் வரும்? இந்த காலத்துல இப்படி விட்டு போய் வாங்கல அலைய ஆட்டிட்டு போங்க. அதாவது வீட்டுல உங்க சம்சாரமே திட்டுறான்னு வைங்க, ஆமாங்க சரிங்கன்னு சொல்லுங்க. முடியாதுன்னு ஏன் ஆர்குமெண்ட் பண்றீங்க? ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க ஜெயிக்க போறது இல்ல. அதே மாதிரி ஆபீஸ்ல டென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் ஒரு மேனேஜர் இருக்கிறான். உங்க வேலையை நீங்க பண்ணுங்க சார். பாஸ் நம்மளால முடியல பாஸ், சாரி பாஸ், உங்களுக்கு காலை தொட்டு கும்பிடுறேன் பாஸ், முடிஞ்சு வச்சுல டென்ஷன் எப்படி கொடுப்பான் சார்? ஐடி ஃபீல்ட் அந்த மாதிரி ஃபீல்ட் கேக்குறேன் சார். ஐடி ஃபீல்ட்லயா? அதுல தான் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருதுங்கோ. அதுதான் கேக்குறேன். நைட்டு பகலும் தூங்குறது இல்லைங்கோ, பணம் பின்னால ஓடுறானுங்கோ, கடைசி நம்ம ஆஸ்பத்திரி படுத்துக்கிறானுங்கோ. நொறுங்க தின்னால்னா வாயில அசை போட்டு சாப்பிடுறது. எது சாப்பிட்டாலும் ஒரு 10 நிமிஷம் உமிழ்நீரோட சேரணும். வாட் எவர் ஃபுட் வி ஹேவ் இன் தி மவுத் இட் ஷுட் கெட் மிக்ஸ்ட். பார்ட் ஆஃப் தி டைஜஷன் ஹேப்பன்ஸ் இன் தி மவுத். வாயிலே வச்சு இந்த கிரைண்டிங் மெஷின் வாயில இருக்கு, உமிழ்நீர் இருக்கு. மெதுவா ஆசை தீர மெதுவா சுவைச்சு சாப்பிடுவோமே. எது சாப்பிட்டால் இதுல எவ்வளவு கேலரி இருக்கு, இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, இது சாப்பிட்டா நமக்கு உடம்பு சேருமா இல்ல உடம்புக்கு அதிகமா கொழுப்பு வந்துருமோ அப்படின்னு இப்போ கேலரி டெபிசிட் மாதிரி கேலரி எக்ஸஸ். இப்போ 5 இட்லி சாப்பிடுறோம், 2 இட்லி சாப்பிட்டா போதும். 3 வேளை சாப்பிடுறோம், 4 வேளை சாப்பிடுறோம். காலை எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது நீங்க ஃபாஸ்டா இருக்கும்போது தான் பிரேக் பண்ண முடியும். நீங்க தான் நைட் 11 மணிக்கு நல்ல ஒரு பிடிக்கிறீங்களே, அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்ல. டைஜஷன் ஆன பின்னால தான் காலையில டிஃபன் 9 மணிக்கு சாப்பிடுறீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும்னு ரூல் கிடையாது. உங்களுக்கு எப்ப பசிக்குதோ வயிறு பசியில பின்னணும் அப்பதான் சாப்பிடணும். அதனால நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட. தண்ணி வேணா குடிக்கலாம், வெறும் தண்ணி எவ்வளவு வேணாம்னு சொல்ல முடியாது. ஒரு 3 லிட்டர் குடிக்கலாம். இந்த வெயில் காலத்துல 4 லிட்டர் சாப்பிட்டாலும் தப்பில்லை. தண்ணி குடிச்சாலுமே அதிகமா குடிக்க கூடாதா? அப்படி சொல்லல, தண்ணி தாவம் அடித்தானே குடிக்கிறோம். யூஸ்வலா இந்த வெயில் காலத்தை தவிர மற்ற காலத்துல என்ன பண்றோம், தண்ணி தாவம் சாப்பிட்டா தான் எடுக்கிறோம். தாகம்ங்கிறது உடம்புல உங்களுக்கு சொல்லுது, எனக்கு தண்ணி வேணும்டா அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி உணவுன்னு சொல்றது வயிற்ற பசிக்குது சார் அப்படின்னு சொல்றோம். பெருங்குடல் சிறுங்குடலை சாப்பிடுது, பசிக்குதுடா பசிக்குது அப்பா சாப்பிடலாம். அதுவும் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது, பாதி வயிறு.